வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் காலியொலிபரப்பான வணக்கம் தமிழொலியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். கார்ஷிலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனம் வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். பிரித்தானியாவின் இந்து பசிபிக் வலயத்துக்கான அமைச்சர் கேத்ரின் வெஸ்ட் உத்தியோர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கை செல்லுகிறார். கொழும்பு துறைமுகத்தில் தற்போது ஏற்பட்டுள்ள கொள்கலன் நெரிசலை நிவர்த்திப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படாவிடன் எதிர்வரும் வாரத்தில் கொள்கலன் தாங்கி ஊர்தி சாரதிகள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட நேரிடும் என்று கொள்கலன் தாங்கி ஊர்தி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இரண்டாவது மகன் யோசித ராஜபக்ச இன்று காலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டமை தொடர்பான மேலதிக விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. ரத்மலானை சிரிமல் பிரதேசத்தில் அமைந்துள்ள 34 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள வீடு மற்றும் காணியை வாங்கியது தொடர்பாக யோசித ராஜபக்சவை சந்தேக நபராக பெயரிட போதுமான ஆதாரங்கள் இருப்பதாக சட்டமா அதிபரால் கடந்த 23ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அறிவித்ததை தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கை வந்திருக்கிறது. 2 நூற்றாண்டுகளாக பெருந்தோட்ட மக்களை குறிக்கும் பெருந்தோட்டம் என்ற பெயருக்கு பதிலாக மலேகம் என்ற பெயரை பயன்படுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் தெரிவித்திருக்கிறார். தமிழ் அரசியல் கட்சிகள் அனைத்தும் ஒற்றுமையாக இணைந்து பயணிக்க வேண்டும் என்பதையே தமிழ் மக்கள் விரும்புவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்திருக்கிறார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பிரச்சார நடவடிக்கைகள் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் மாதங்களில் பாரிய தேங்காய் நெருக்கடியை தவிர்ப்பதற்காக கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சர் சுனில் காத்தனேத்தி மற்றும் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் KV சமந்த வித்யாரன் ஆகியோர் தேங்காய் தொடர்பான பொருட்களை அவசரமாக இறக்குமதி செய்வதற்கான கூட்டு அமைச்சரவை பத்திரத்தை அடுத்த வாரம் சமர்ப்பிக்க இருக்கிறார்கள். இதற்கிடையில் இந்தியாவிலிருந்து 4500 மெட்ரிக் டன் உப்பு ஜனவரி 27ஆம் தேதி இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் என்று அரச வர்த்தக கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் நாட்களில் மீன்களையும் இறக்குமதி செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படக்கூடும் என்று கைத்தொழில் அமைச்சர் சுனில் காத்தனேத்தி தெரிவிக்கிறார். இரவு விருந்துகளை நடத்துவதில் இரவு 10 மணி வரை மாத்திரம் வானொலி உபகரணங்களை பயன்படுத்துவதற்கான கால எல்லையில் திருத்தம் மேற்கொள்ள எதிர்பார்க்கப்படுவதாக அமைச்சர் விஜிதகரத் தெரிவித்திருக்கிறார். லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் போலீஸ் சார்ஜென்ட் ஒருவர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகளால் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். அனுராதபுரம் கிரானகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உள்பத்தையாய பகுதியில் புதியல்களுடன் சந்தேக நபர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டிருப்பதாக கிரணகம போலீசார் தெரிவித்தார்கள். கடந்த 2024ஆம் ஆண்டில் வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்ட 132 பேர் கைது செய்யப்பட்டதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்திருக்கிறது. யாழ்ப்பாணம் பலாலி அண்டனிபுரம் கடற்கரை பகுதியில் கேரளா கஞ்சாவுடன் சந்தேக நபர் ஒருவர் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் நேற்று கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து 101 கிலோ 833 கிராம் கேரள கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது. மன்னார் நீதவான் நீதிமன்ற வளாகத்தில் இருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட 5 சந்தேக நபர்களும் எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள். யாழ்ப்பாணம் ஈழாலை பகுதியில் உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் அதிர்ஷ்டம் கிடைத்துள்ளது என்று தெரிவித்து வந்த கைத்தொலைபேசி அழைப்பால் வர்த்தக நிலைய உரிமையாளர் ஒருவர் 2 லட்சம் ரூபாய் பணத்தை பறிகொடுத்துள்ள சம்பவம் அண்மையில் பதிவாகியிருக்கிறது. கொழும்பு பேராவாவியில் இருந்த வாத்துக்கள் உயிரிழந்தமைக்கான காரணத்தை கண்டறிவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக கொழும்பு மாநகர சபை தெரிவித்துள்ளது. டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இந்த மாதம் அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. யாழ் மாநகர சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவின் அனுசரணையில் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி ஒளிப்படக்கலை கழகத்தின் தயாரிப்பு மற்றும் ஒளிப்படமாக்கலில் உருவான டெங்கு விழிப்புணர்வு தொடர்பான ஆவண குறுப்படம் கடந்த திங்கட்கிழமை வெளியிடப்பட்டிருக்கிறது. மதுபான பாவனை மற்றும் அதனால் ஏற்படும் விளைவுகள் காரணமாக இலங்கையில் வருடாந்தம் 20,000 பேர் உயிரிழந்து வருவதாக இலங்கை மருத்துவ சங்கம் தெரிவித்திருக்கிறது. 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை முடிவுகளின்படி ஹேட்டன் கல்வி வலயத்தில் 27 பாடசாலைகளில் 128 மாணவர்கள் சித்தி பெற்றிருக்கிறார்கள்.
திருவண்ணாமலை மாவட்ட செயலகத்தின் ஏற்பாட்டில் இந்து சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தின் அனுசரணையுடன் தைப்பொங்கல் நிகழ்வானது நேற்று மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் மாவட்ட செயலக வளாகத்தில் விமர்சையாக நடைபெற்றிருக்கிறது. இந்திய செய்திகளில் மொழிப்போர் தியாகிகள் தாளமுத்து நடராசன் நினைவிடத்தை திறந்து வைத்து முதல்வர் ஸ்டாலின் இன்று மரியாதை செலுத்திக் கொண்டார். எதிர்க்கட்சிகள் கூட்டணியில் இருந்து உத்தவ் தாக்கரே விலக மாட்டார் என்று தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் சரத்பவார் தெரிவிக்கிறார். தேர்தல் நடைமுறைகள் குறித்து பகிரப்படும் போலியான தகவல்களை சமூக வலைதளங்கள் தடுக்கவில்லை என்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் பள்ளி குழந்தைகள் மூலம் பெற்றோரை வாக்களிக்க ஊக்குவிக்கும் சங்கல் பத்ரா உறுதிமொழி கடிதம் முன்னெடுப்பை தேர்தல் அதிகாரிகள் தொடங்கியிருக்கிறார்கள். நிதி ஆயோக் நேற்று வெளியிட்ட நிதிவள குறியீடு தரவரிசை பட்டியலில் கனிம வளம் நிறைந்த ஒடிசா, சத்தீஸ்கர், கோவா, ஜார்க்கண்ட் மாநிலங்கள் முன்னிலை வகிப்பது அதனூடாக தெரிய வந்துள்ளது. நாட்டுக்குள் சட்டவிரோத குடியேறியவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தெரிவித்திருக்கிறார். வக்ஃப் திருத்த மசோதாவை ஆய்வு செய்வதற்காக நேற்று கூடிய நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் 35வது கூட்டத்தில் கடும் அமளி ஏற்பட்டதால் 10 எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒருநாள் இடைநீக்கம் செய்யப்பட்டார்கள். மக்களவைத் தேர்தலில் எதிர்பார்த்த வெற்றியை பெறாததால் அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறியும் முயற்சியை கைவிட்டுவிட்டு அதன் முன் பிரதமர் மோடி தலைவணங்கினார் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். தொழில், அறிவியல் மற்றும் மருத்துவ ஆராய்ச்சிகளுக்காக கட்டுப்பாடுகளுடன் கஞ்சா செடியை வளர்க்க இமாச்சல பிரதேச மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. ஹரியானா மாநிலம் அம்பலா மாவட்டத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியின் நிர்வாகி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். வடகிழக்கு மாநிலமான ஆசாமில் ஆசிரியர் தாக்கியதில் 7ஆம் வகுப்பு மாணவன் பலியாகிவிட்டான். டெல்லியில் போதைப்பொருள் விற்பனை செய்யும் கும்பலைச் சேர்ந்த 3 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து 2,70,00,000 ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் தந்தையின் கண்முன்னே பழங்குடியின சிறுமியை குழுவாக சேர்ந்து வன்கொடுமைக்கு ஆளாக்கி கொலை செய்த 5 பேருக்கு மரண தண்டனை விதித்து நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்தது. உத்தரப்பிரதேசத்தில் குடிகார கணவர்களின் துன்புறுத்தல்களால் அவர்களுடைய மனைவிகள் தங்களிடையே கோவிலில் திருமணம் செய்து கொண்ட சம்பவம் ஒன்று பதிவாகியிருக்கிறது. அளவுக்கு அதிகமான பூச்சிக்கொல்லி கலப்பு ஆய்வில் கண்டறியப்பட்டதை தொடர்ந்து இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர ஆணையத்தின் உத்தரவின் அடிப்படையில் சந்தையில் விற்பனைக்காக விநியோகிக்கப்பட்ட 4 தொன் மிளகாய்த்தூள் பாக்கெட்டுகளை திரும்பப் பெறுவதாக யோகா குரு பாபா ராம்தேவின் பதஞ்சலி நிறுவனம் அறிவித்துள்ளது. பாகிஸ்தான் காவல்துறையால் சிறைப்பிடிக்கப்பட்ட இந்திய மீனவர் கராச்சி சிறையில் உயிரிழந்து போனார். அமெரிக்க நீதிமன்றத்தில் உள்ள வழக்குகளில் தங்களுக்காக வாதாட அந்த நாட்டில் உள்ள தனியார் சட்ட ஆலோசனை நிறுவனங்களை அதானி குழுமம் நியமித்துள்ளது. சிங்கப்பூர் நாட்டில் மகன் இறந்ததற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவரது தந்தை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். எமர்ஜென்சி படத்துக்கு இங்கிலாந்தில் எதிர்ப்பு தெரிவித்து திரையரங்குகளில் காலிஸ்தான் ஆதரவாளர்கள் ரகளையில் ஈடுபட்டார்கள். மும்பை தாக்குதல் வழக்கு குற்றவாளி தகவூர் ராணாவை இந்தியாவுக்கு நாடு கடத்த அமெரிக்க உயர்நீதிமன்றம் நேற்று அனுமதி அளித்துள்ளது. மத்திய பிரதேசத்தில் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த 17 இடங்களில் மதுக்கடைகளை மூட நேற்று நடைபெற்ற மாநில அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபணத்தங்கத்தின் விலை மாற்றமின்றி ஒரு சவரன் 60,440 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. ஆபணத்தங்கம் விலை 1 கிராம் 7,555 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. உலகச் செய்திகளில் காசாவில் அமலுக்கு வந்துள்ள போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் அடுத்த கட்டமாக விடுவிக்கப்பட இருக்கும் 4 பிணைக்கைதிகளின் பட்டியலை ஹமாஸ் அமைப்பினர் நேற்று வெளியிட்டுள்ளார்கள். காசாவில் இன்று 2வது முறையாக பிணையாளி கைதி பரிமாற்றம் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. யமனில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளுக்கு தங்கள் பணியாளர்களை அனுப்புவதை ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. அமெரிக்க அதிபர் படுகொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி துப்பாக்கியை பிடித்துக் கொண்டு டிக்டாக் தளத்தில் காணொளி பதிவேற்றியதாக நம்பப்படும் நபர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். அமெரிக்காவில் 500க்கும் மேற்பட்டோரை அமெரிக்க அரசு கைது செய்துள்ளது. அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற 4 நாட்களிலே சட்டவிரோத குடியேறிய 538 பேரை அமெரிக்க அரசு கைது செய்தது. மேலும் ராணுவ விமானங்கள் மூலம் நூற்றுக்கணக்கானவர்களை நாடும் கடத்தியுள்ளது. உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரை முடிவுக்கு கொண்டுவர கச்சா எண்ணெயை ஏற்றுமதி செய்யும் நாடுகளிடம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கோரிக்கையை விடுத்திருக்கிறார்.
அமெரிக்கா தற்போது நடப்பில் உள்ள அனைத்து வெளிநாட்டு உதவி திட்டங்களையும் புதிய திட்டங்களையும் தடை செய்துள்ளது. அவற்றை பரிசீலனை செய்வதற்காக அவை அனைத்தையும் தடை செய்யும்படி அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் ஏற்பட்ட காட்டுத்தீயில் ரியாலிட்டி டிவி தம்பதியினர் தங்களது வீட்டை இழந்து போனார்கள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்டுள்ள கலிபோர்னியாவுக்கான பேரிடர் நிதியுதவியை நிறுத்தப் போவதாக மிரட்டல் விடுத்திருக்கிறார். மலேசியாவில் நீதித்துறையின் சுதந்திரத்தை மதிப்பது வெகுவாக குறைந்துவிட்டதாக அந்த நாட்டு வழக்கறிஞர் கழகத்தின் 9 முன்னாள் தலைவர்கள் வெளியிட்ட கூட்டறிக்கை தெரிவிக்கிறது. ஆஸ்திரேலியா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கும் தேசிய தின கொண்டாட்டத்துக்கு தயாராகி வரும் வேளையில் அங்கு பதட்டம் நிலவுகிறது. ஒரு சிலர் ஓராண்டுக்குள் 2வது முறையாக அந்த நாட்டின் நினைவு சின்னத்தை சேதப்படுத்திவிட்டார்கள். ரூமேனியா நாட்டில் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்த உரிமையாளரின் உடலை அவரது வளர்ப்பு நாய்கள் சாப்பிட்டிருக்கிறது. சீனாவின் சொங்கிங் மாகாணத்தில் வளர்ப்பு பூனையின் செயலினால் பெண்ணொருவர் தனது வேலையை இழந்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. தென்சீன கடலில் முன்னெடுத்து வரும் அறிவியல் ஆய்வை பிலிப்பைன்ஸ் நிறுத்தி வைத்துள்ளது. விளையாட்டுச் செய்திகளில் காலி மைதானத்தில் ஆரம்பமாக உள்ள வோன் முரளி 2025 டெஸ்ட் கிரிக்கெட் தொடருக்கான இலங்கை அணி பெயரிடப்பட்டுள்ளது. இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரரான அபிஷேக் சர்மாவுக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. கடந்த ஆண்டுக்கான மகளிர் ஒருநாள் போட்டிகளுக்கான சிறந்த அணியை சர்வதேச கிரிக்கெட் சபை நேற்று வெளியிட்டுள்ளது. கடந்த ஆண்டு முழுவதும் ஒருநாள் போட்டிகளில் சிறப்பாக செயல்பட்ட வீராங்கனைகள் அடங்கிய இந்த அணியில் இந்திய வீராங்கனைகள் 2 இடம்பெற்றிருக்கிறார்கள். டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஹாட்ரிக் விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் பாகிஸ்தான் சுழல்பந்து வீச்சாளர் என்ற சாதனையை நோமன் அலி படைத்திருக்கிறார். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் இறுதிப் போட்டிக்கு அலெக்சாண்டர் ஜோரோவ் முன்னேறினார். காயம் காரணமாக ஜோகோவிச் வெளியேறியதால் அரையிறுதிப் போட்டியில் ஜோரோவ் வெற்றி பெற்றிருக்கிறார். மலேசியாவில் 9வது யோகோர் சர்வதேச ஓபன் செஸ் போட்டி நடைபெற்றது. மொத்தம் 9 சுற்றுகளாக நடந்த போட்டியின் முடிவில் இந்தியா சார்பில் பங்கேற்ற தமிழ்நாடு வீரர் இனியவன் பன்னீர்செல்வம் 8.5 புள்ளிகள் பெற்று முதலிடம் பிடித்ததோடு சாம்பியன் பட்டத்தையும் வென்றிருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள்: 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 313 ரூபாய் 16 சதம், இந்திய பெறுமதியில் 90 ரூபாய் 50 சதம். ஒரு யுஎஸ் டாலர் இலங்கை பெறுமதியில் 298 ரூபாய் 28 சதம், இந்திய பெறுமதியில் 86 ரூபாய் 20 சதம். ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 329 ரூபாய் 35 சதம், இந்திய பெறுமதியில் 95 ரூபாய் 17 சதம். ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 372 ரூபாய் 28 சதம், இந்திய பெறுமதியில் 107 ரூபாய் 56 சதம். ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 207 ரூபாய் 92 சதம், இந்திய பெறுமதியில் 60 ரூபாய் 10 சதம். கேட்டது டிஆர்டி தமிழொலியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழொலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். கார்ஷிலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனம் வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.